கழுகிக்கணும். கழுகி நம்ம கேரட் சீவுறதுல தான் சீவ போகிறோம். கால் கிலோ தான் கிழங்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு அரை கப்பு புட்டு மாவு எடுத்துருக்குறேன். இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்ம புட்டு செய்யும் போது ஒட்டாமல் வரும். நமக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தண்ணி தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைன்னு பட்டதுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ கிழங்கு புட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். புட்டு நம்ம ஆவி வந்ததும் தள்ளிடுவோம். இது கொஞ்சம் 5 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குழம்பு உள்ளி மிளகு ஊற்றிக்கிறேன். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.